டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2027ஆம் ஆண்டுக்கு தள்ளி போட்டு நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் சதித்திட்டத்தை பாஜக வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தொகுதி மறுவரையறை ஆபத்து குறித்து முன்பே தான் எச்சரித்திருந்ததாகவும் இது இப்பொழுது நிரூபணம் ஆகிவிட்டதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். பாஜகவுடன் கூட்டு சேர்ந்ததன் மூலம் இபிஎஸ் இந்த சதித்திட்டம் பற்றி பேசாமல் அமைதி காப்பதோடு இந்த துரோகத்திற்கு துணை போகிறார் என்றும் முதலமைச்சர் விமர்சித்திருக்கிறார். டெல்லி ஆதிக்கத்தின் முன் அவர் அடிபணிந்து விட்டதாகவும் சாடியுள்ளார். எனவே நியாயமான தொகுதி வரையறை எனும் கோரிக்கையில் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம் என்றும் மத்திய அரசு தெளிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கடந்த மே மாதத்தில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 12.6 லட்சம் பெண்கள் விடியல் பயணம் மேற்கொண்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. மகளிர் விடியல் பயண திட்டத்தில் 139 கோடி முறை பெண்கள் பயணித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2021ஆம் ஆண்டு மகளிர் விடியல் பயண திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியது. இந்த திட்டம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் இதுவரை 139 கோடி முறை பெண்கள் பயணித்துள்ளனர். கடந்த மே மாதத்தில் 3.74 கோடி முறை பெண்கள் பயணம் மேற்கொண்டுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 21% அதிகமாகும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜூன் 8ஆம் தேதி மதுரை வரவுள்ளதாகவும் தென் மாவட்ட அளவிலான பாஜக கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 2026 தேர்தல் பணி குறித்து அவர் விவாதிக்க உள்ளார். தமிழகத்தில் எப்பொழுதுமே மதுரை அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சியை கைப்பற்றிய போதிலும் மதுரையில் அதிமுக செல்வாக்குடனே இருக்கிறது. இந்நிலையில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருக்கிறது. புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜயும் மதுரையை குறிவைத்திருக்கிறார். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பொதுக்குழுவை திமுக மதுரையில் கூட்டியதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அமித்ஷாவின் மதுரை வருகையும் முக்கியத்துவம் பெறுகிறது. வருண்குமார் ஐபிஎஸ் தொடர்ந்த அவதூறு வழக்கில் சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் அப்படி ஆஜராகாவிட்டால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்றும் திருச்சி நீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது. தன்னையும் தனது குடும்பத்தினரையும் சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் தரக்குறைவாக பேசுவதாகவும் சமூக ஊடகங்களில் அவதூறு கருத்துக்களை பதிவிடுவதாகவும் கூறி வருண்குமார் ஐபிஎஸ் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். திருச்சி நீதிமன்றத்தில் இருதரப்பு வாதங்கள் நிறைவு பெற்ற நிலையில் இது குற்ற வழக்காக விசாரிக்க உகந்தது என திருச்சி நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சீமான் நேரில் ஆஜராக உத்தரவிட்ட நீதிமன்றம் ஜூலை 7ஆம் தேதி விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது. அன்றைய தினம் சீமான் ஆஜராகாவிட்டால் பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்றும் எச்சரித்திருக்கிறது. ஜூலை மாதத்தில் இபிஎஸ் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். 234 தொகுதிகளுக்கும் செல்லும் அவர் மாவட்ட அளவில் பொதுக்கூட்டங்களிலும் பங்கேற்கிறார். பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிய உள்ளார். மக்கள் யாத்திரை என்ற பெயரில் 2026 தேர்தலை முன்னிட்டு இபிஎஸ் பயணத்தை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெற்றி நடைபோடும் தமிழகம் என்ற பெயரில் 2021இல் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக இரட்டை இலை சின்னம் தொடர்பாக அளித்த புகார் மீது கடந்த 14 மாதங்களாக தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகழேந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தேர்தல் ஆணையம் மீது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருக்கிறார்.
மாநிலங்களவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்கவும் அவர் மற்றொரு மனுவில் கோரியுள்ளார். IPL கோப்பையை வென்ற RCB அணிக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் பெங்களூருவில் நடைபெற்ற வெற்றி பேரணியில் 11 பேர் உயிரிழந்த நிகழ்வு நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாகவும் முன்னேற்பாடுகளை சரியாக செய்யாததுமே இதற்கு காரணம் என கர்நாடக காங்கிரஸ் அரசை பாஜக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. பல்வேறு தலைவர்களும் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பெங்களூருவில் ஏற்பட்ட துயரமான கூட்ட நெரிசல் மனதை உடைத்துவிட்டதாக ராகுல் கூறியுள்ளார். உயிரை விட எந்த கொண்டாட்டமும் முக்கியம் அல்ல எனவும் பெங்களூரு மக்களுடன் தான் துணை நிற்பதாகவும் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டதற்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு உள்நோக்கம் கொண்டது என விஷால் தனது பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறார். நடிகர் நம்பிராஜன் தொடர்ந்த இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்துள்ள நடிகர் விஷால், நடிகர் சங்க பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். வருகிற 9ஆம் தேதிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சதீஷ் சங்கர் இயக்கத்தில் ஃபஹத் ஃபாசில், வடிவேலு, கோவை சரளா உள்ளிட்டோர் நடித்துள்ள மாரிசன் திரைப்படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. வித்தியாசமான கதைக்களத்தில் அமைந்துள்ள இந்த திரைப்படத்தில் ஆடுதே விளையாடுதே என்ற பழைய பாடலை படக்குழு அழகாக பயன்படுத்தியிருக்கிறது. ஃபஹத் ஃபாசில், வடிவேலு இருவரும் இணைந்து பயணிக்கும் காட்சிகள் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை எகிரச் செய்திருக்கிறது. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்திற்கு இசை அமைத்திருக்கிறார். விஜய் நடித்த சூப்பர்ஹிட் திரைப்படங்கள் ஒவ்வொன்றாக ரீ-ரிலீஸ் ஆகி வரும் நிலையில் ரஜினியின் பிறந்த நாளான டிசம்பர் 12ஆம் தேதி அண்ணாமலை படத்தை K4 தரத்தில் மேம்படுத்தி ரிலீஸ் செய்ய உள்ளதாக படக்குழு அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் ரீ-ரிலீஸ் படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைப்பதால் அடுத்து சூப்பர் ஸ்டார் படமும் இறக்கப்படுகிறது. ஏற்கனவே ரஜினியின் பாட்ஷா படம் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டது. 1992 வெளியான பாட்ஷா திரைப்படம் 100 நாட்கள் ஓடி தமிழகத்தை கலக்கியது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.